சிலப்பதிகாரம் என்றவுடன் நம் நினைவுக்கு முதலில் வருவது வழக்குரை காதைதான். அதிலும் கண்ணகியானவள் வாயிற்காவலனிடம் கோபமாக பேசத் தொடங்குகிற அந்த இடம்தான் காப்பியத்தில் முதலாக கனல் பற்றுகிற இடம். வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே, வாயிற்காப்பாளனே வாயிற்காப்பாளனே, அறிவு முற்றிலும் அற்றுப்போய் நெஞ்சிலும் அறம் இல்லாதவனாகிய அரசனிடம் வேலை பார்க்கின்ற வாயிற்காவலனே என்று அவள் கோபத்தில் கொதிக்கிற அந்த இடம்தான் காப்பியத்தில் கனல் பற்றுகிற இடம். உண்மையில் இந்த கோபம் கண்ணகியின் கோபம் அல்ல. ஆம், இளங்கோதானே எழுதினான் என்றால் அது இளங்கோவினுடைய கோபமும் அல்ல, அது ஔவையின் கோபம். என்னடா குழப்புகிறாய் என்றால் நான் குழப்பவில்லை. வாயிலோயே வாயிலோயே என்ற தொடரும் அந்த கோபமும் கண்ணகியினுடைய கோபம் அல்ல. சிலப்பதிகாரத்தில் அது பதிவாவதற்கு முன்பதாகவே புறநானூற்றில் அந்த தொடரும் கோபமும் பதிவாகிறது. அது ஔவையின் கோபம். ஔவை அதியமானை காண செல்லுகிறாள். அதியமான் ஔவையை காணாது காலம் தாழ்த்துகிறான். அப்போது நெடுநேரம் ஆகியும் மன்னன் வராததனால் கோபம் கொண்ட ஔவை வாயிற்காவலனை பார்த்து, வாயிலோயே வாயிலோயே, வள்ளியோர் செவி முதல் பயங்கு மொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே. வாயிற்காப்பாளனே வாயிற்காப்பாளனே, சிறந்த மொழிகளை வள்ளல்களினுடைய காதுகளில் செலுத்தி எங்களுக்கு வேண்டியதை முடித்துக் கொள்ளும் ஆற்றலுடைய நெஞ்சுரம் படைத்த புலவர்கள் நாங்கள். அந்த மரபில் வந்தவள் நான். உன் மன்னனுக்கு நான் யார் என்றும் தெரியவில்லை, அவன் யார் என்றும் தெரியவில்லை. இந்த உலகத்தில் புகழும் அறிவும் உடையவர்கள் இல்லாது போய்விடவில்லை. இந்த உலகமும் அழிந்துபடவில்லை. நான் எங்கு போனாலும் என்னை ஆதரிப்பதற்கு ஆள் உண்டு என்பதை அவனுக்கு சொல் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து கிளம்ப முற்படுகிறாள். எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று அங்கே ஔவையானவள் பேசி முடிக்கிறாள். எங்கு போனாலும் என்னை ஆதரிப்பதற்கு ஆள் உண்டு என்று ஔவை தான் யார் என்பதை அரசனுக்கும் வாயிற்காவலனுக்கும் சொல்லிய அந்த இடம்தான் இளங்கோவும் உள்வாங்கிக் கொண்டு தான் யார் என்பதை கண்ணகியை பேச வைக்கும் இடமாக சிலப்பதிகாரத்தில் பதிவாகிறது.